இன்றைக்கி பாகற்காய் புளிக்குழம்பும் ஒரு மில்க் ஹல்வா எப்படி செய்யறது சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 2 டிஷ்ஷு. ஒன்று பாகற்காய் புளிக்குழம்பு, ரெண்டாவது பால் கெட்டு போச்சுனாக்கா அதை தூக்கி போடாமல் அதில் ஒரு டெசர்ட் செய்யலாம். அது எப்படி சொல்லிவிட்டு இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாகற்காயுடைய கசப்புத்தன்மை காரணமாக இது சாப்பிட நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சில உணவு வகைகள் நாம் சாப்பிட்றதால சில நோய்கள் கட்டுப்படுத்த முடியும் அப்படி டாக்டர் சொல்லும்போது நம்ம கட்டாயமாக எடுத்துப்போம். டயபெட்டிக் பேஷண்ட்டு இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வெறும் ஸ்வீட் மட்டும்தான் அவாய்ட் பண்ணணும். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட சொல்லுவாங்க டயபெட்டிக் பேஷண்ட்டை. ஆக்சுவலி பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், இந்த மாதிரி பழ வகைகள் சாப்பிட சொல்லுவாங்க. ஒரு நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது எனக்கு சுகர் டெஸ்ட் பண்ணாங்க. அப்போது சுகர் இருக்குது சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு அங்கே டயட்டு ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அந்த டயட்டில் கொடுத்த இந்த பாவக்காய் புளிக்குழம்பு தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் இதை நம்ம வீட்டில் கண்டினியூ பண்ணக்கூடாது? அப்போது சம் ஸ்பைசஸ் சேர்த்து இது கூட செய்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி வாங்க இது எப்படி செய்யுது சொல்லி பார்க்கலாம். இந்த பாகற்காய் புளிக்குழம்பு செய்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம். சூடான சாப்பாட்டில் நெய் கொஞ்சம் போட்டு இந்த பாகற்காய் புளிக்குழம்பையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அமக்கலமாக இருக்கும். நான் இந்த டிஷ்ஷை சமைச்சு சாப்பிட்ட பிறகு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நிஜமாக இதை ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி சின்ன பசங்களுக்கு இது கட்டாயமாக பிடிக்காது. இந்த டிஷ்ஷை ஹாஸ்பிட்டலில் செய்து எனக்கு ஒரு டயட்டாக கொடுத்ததால் தான் இன்றைக்கி உங்கள் கூட அந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணுறேன். எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கருவேப்பிலை, வெந்தயம், வரமிளகா ஒரு 5-6 உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, வெங்காயம் போடுங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி அந்த ஃப்ளேவர் இறங்கணும். பாவக்காய் புளிக்குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நறுக்கி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு, நல்லா கசக்கி விடுங்க. தக்காளி வதங்கட்டும். இப்போ நறுக்கி வச்சுருக்கல பாவக்காய் அதை போடுங்க. அது வதங்குற வரைக்கும் நம்ம புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சுகர் இருக்கிறவங்க இது சாப்பிடலாம். சுகர் கட்டாயமாக கண்ட்ரோலில் வந்துடும். இது செஞ்சு நீங்கள் சாப்பாடில் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா சேர்க்கலாமா? காஞ்ச மிளகா, எப்போவுமே நான் காஞ்ச மிளகாவும் தனியாகவும் சேர்த்து தான் அரைப்பேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நிறைய காரம் சேர்க்கணும் சொல்லி கிடையாது. இப்போது கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி சேர்க்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். நான் எப்போவுமே சீரகம், வெந்தயம் வறுத்து ஒரு நல்லா அரைச்சி பவுடராக ஒரு டப்பாவில் போட்டு வைப்பேன். இப்போ அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாகற்காய் புளிக்குழம்பில் பாகற்காய் நல்லா வெந்து இருக்கிற இடமே தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் இந்த புளிக்குழம்பு. சுகருக்கு சொன்னாலே கட்டாயமாக ஒரு பேனிக் ஆகும். அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நாம் நம்ம உணவு முறையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் அதுவே போதும். இந்த பாகற்காய் புளிக்குழம்பு செய்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேங்க வைங்க, தோசைக்கும் சாப்பிட்லாம், இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீக்லி ஒன்ஸு இந்த மாதிரி செய்து சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் சுகர் லெவல் கண்ட்ரோலில் வந்த காரணம் அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக்கிற உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிட்டேன். சத்தான உணவு சாப்பிட ஆரம்பித்தேன்.
வேறு லெவலுங்க டேஸ்ட்டு, அவ்வளோ நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி பால் திரிஞ்சு போச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று கொட்டிடுவோம், இல்லை பன்னீர் செய்து வைப்போம். இப்போது இதில் ஒரு டெசர்ட் செய்யலாம். அந்த பாலில் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் அதை எடுத்துடுங்க. தண்ணி கம்மியாக இருந்ததுனாக்கா அது கொஞ்சம் தேவையான அளவு கோதுமை மாவு இருக்கா அது கொஞ்சம் போட்டு கலந்துக்கணும். கட்டி ஆகாத மாதிரி அது நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பிறகு அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கசக்கி விடுங்க. கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் கெட்டியாக விடுங்க. கெட்டியான பிறகு இது ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ஈவினிங்கில் தரலாம். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு உணவுப் பொருளை வேஸ்ட் ஆக்காமல் சாப்பிட்ற பொருளாக எப்படி மாற்றணும் சொல்லி தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.